நான் வந்து 25 முன்னாடி 25 இயர்ஸ் ஓட்டேன் நான். அந்த தாய்க்குறை படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் வந்து சர்மன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். We all try to do a film which is going to be a successful film, a quality film நினச்சி தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் we don't know. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாஸ் பார்ப்போம். நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இது சிரிக்கிறது நம்ம சிரிப்பே வந்து இவங்க சிரிக்கிறாங்கன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ரிசல்ட் இது ஆல்ரெடி ஓப்பன். டிக்ளேர் பண்ண எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றி யாருக்குன்னா தாய்க்குள்ள வைக்கிறது உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட் தான் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கு. இதில் இந்த படத்தை பற்றி சொல்லி நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது இமோஷனல் படமாக இருக்கும். வந்து யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வடிக்கும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். இட் ஷோக் யூ. அதான் இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போது கண்ணில் தண்ணி இருந்துருச்சு, அழுகும்போது கண்ணில் தண்ணி இருந்துருச்சு. ஸோ இரண்டு இமோஷன்கள் இருக்கும். டியர் இன் ஐ. சிவகுமார் இயக்குனர் கலைஞர் எல்லாமே எஸ்கே. நீங்கள் ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் எஸ்கே எல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக the narrative of the script, the way it has been done, the way it has been narrated, அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லையும் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்ட கடைசி சீனில் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பிரமாதமாக நடித்த இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த ரேச்சல் எங்கள் எல்லாருக்கும் சிங்கமுறை இப்போ பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. அவ்வளோ மாதிரி நீங்கள் பரவாயில்ல, அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞரை ரசிக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம பாராட்ட தான் கேட்டு இல்லை சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்டு சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா என் போர்த்தொழில். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அது முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறார் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய்க்கிழவி. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் ஹவ் அ உமன் ஷுட் பி. இதில் வந்து இங்கே ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டீங்க, இல்லை டீசர் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து என்று இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்கே வச்சிருக்கான்னு தேடி இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு படம். என்னோடைய ஸ்பாயிலர் டெல்லிங் போட்ட மூவி. அப்போ வந்து சொத்தை முதல்ல பிரித்து கொடுத்துட்டா 6 மாதம் இங்கே நாட்டாமல் வந்துச்சு, 6 மாதம் இங்கே, 6 மாதம் இந்த வீட்டில் பசங்க வீட்டில் போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்கள் உங்கள் சொத்தை கடைசி காலத்தை வில்ல வேணா எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் வென் யூ லிவ் வெல். அந்த மெசேஜை ரொம்ப கிளியராக பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்கிறேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில் அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும். One of the best actors the Indian film industry has got is Radhika Sharma. அவங்க ஏன் நேஷனல் அவார்ட் கொடுக்குறது பலமுறை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர் சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருக்குப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கூவிக்கிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி மூவி ஒரு நத்திங் சார். பட் சினிமாவை பார்த்துவிட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்துக் கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. தியேட்டரில் வந்து